ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம். பிரதீக் அப்பா வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க பசங்களை பார்க்குறதுக்காக. நாங்கள் ஃபேமிலியோடு எங்கே போய் உட்காந்துருக்கோன்னா, பால்வாடி ஸ்கூலில் தான் போய் உட்காந்துருக்கோம். பிரதீக்கை விடுறதுக்காக நாங்கள் வந்திருந்தோம். ஆனால் பிரதீக் வந்து இருக்க மாட்டான், நீங்களும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டான். சரி, ஓகே, நம்மளும் கொஞ்சம் நேரம் உட்காந்து போகலான்னு சொல்லிட்டு பிரதீக்காண்டி நானும் அவங்க அப்பா ருத்ரன் குட்டி எல்லாருமே உட்காந்தாச்சு. அங்கே வந்து எல்லா பசங்களும் நல்லா பழகுனாங்க. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா அம்மா வீட்டுக்கு போட்டா ஏம்மா இப்போ எல்லாரும் அம்மாவும் இங்கே இருக்காங்க, வீட்டுக்கு போயிட்டாங்களா? ருத்ரன் குட்டியும் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸ்கூலுக்கு வந்து படுக்கக்கூடாது, எந்திச்சு பாரு பாரு, அந்த அண்ணம்லாம் உட்காந்துருக்கான் பாரு. கீழே உட்காரு தங்கம். அம்மா நீங்கள் இங்கே இருங்கம்மா, நீங்கள் இங்கே இருங்கம்மான்னு என்னைய விடவே இல்லை அவன். அதுக்கப்புறம் பிரதிக்குட்டியும் சேர்த்து நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவன் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனோட உண்டியல் வந்து ஃபுல்லாகிடுச்சு. அதை கட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு, நாங்கள் அந்த காசெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். இது பிரதிக்குட்டியோட 2வது உண்டியல். சென்னையில் வந்து 3வது உண்டியல் இருக்குது. இது ஊரில் இருந்து அவனோட 2வது உண்டியல். இதுதான் ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்லி கட் பண்ணிகிட்ருக்கோம். 3வது உண்டியல் இன்னும் ஃபுல்லாகலை, அது வீட்டில் தான் இருக்குது. உண்டியலை கட் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவும் பையனும் கிளாப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நானும் பிரதீக் அப்பாவும் எங்கே போயிட்டுருக்கோம்னா, எங்களோட லேண்டு ஒன்று இருக்குது, அதை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி போய் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக அந்த கருவ மரம் தான் முளைச்சிருந்தது அந்த இடத்துல ஃபுல்லாக. நாங்கள் அதை வந்து பார்க்கவே இல்லை. பராமரிப்பு எதுவுமே பண்ணாததுனால அது அப்படியே எல்லாம் மரமும் வளர்ந்துடுச்சு. இது கெட்டுறதுக்கு என்றைக்கு எங்களுக்கு கொடுத்து வச்சுருக்குன்னு தெரியல. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா தோட்டங்கள் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு பூந்தோட்டம். அப்புறம் ஃபுல்லாமே தோட்டம் ஏரியா தான், தோப்பு தோட்டம் எல்லாம் இருக்கும் இந்த இடத்துல. இது முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு வந்தோம். இது வந்து சிவன் கோவில். எங்கள் ஊர் பக்கத்தில் அரியநாயகிபுரம்னு சொல்லி ஒரு ஊரில் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த கோயிலுக்கு வந்து. இப்போ தான் நாங்கள் மறுபடியும் வந்திருக்கோம். ஃபேமிலியோடு போனதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து ஆடி பெருக்கு அப்படிங்கிறதுனால கோயிலுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி போகிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். கோயிலுக்கு முன்னாடி கொடிமரம், அப்புறம் என்ட்ரன்ஸில் வந்து நந்தி சிலை வச்சுருந்தாங்க. பிரதீக் அது கழுத்தில் உள்ள மணியை எடுத்து விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அதெல்லாம் விளையாடக்கூடாதுன்னு அவனை பிடிச்சி உள்ளே எடுத்துகிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து கோவில் வாசலையே ஒரு பாட்டியம்மா வந்து பூ விற்றுட்டு இருந்தாங்க. பூவும் சனி பகவானுக்கு வந்து எள்ளும் எண்ணெயும் வச்சிட்டு இருந்தாங்க. அதில் ஒன்று வாங்கினோம். வாங்கிட்டு நாங்கள் சனி பகவானுக்கு அதை வந்து பொருத்தி வச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து கோவில் உள்ள எல்லா சாமியும் நாங்கள் நல்லா சுற்றி கும்பிட்டோம். பிரதிக்குட்டியும் ருத்துக்குட்டியும் வந்து கோயிலில் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்ல ப்ளேஸ்லாம் இருந்துச்சு. அவங்க எங்களை விட்டுட்டு குடுன்னு ஓடிட்டாங்க. சரி, ஓகே, கோயிலுக்குள்ளே தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பின்னாடியே மெதுவாக போனோம். பாருங்கள், சைடில் ஃபுல்லாக சாமி சிலைகள் தான். இது ஒவ்வொரு சாமியோட நேமும் அதில் போட்டிருந்துச்சு. பட் என்னால் குழந்த ஓடினதுனால நின்று பொறுமையாக சாமி கும்பிட முடியல. நான் வேகமாக கும்பிட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் சிலை ஒன்று இருந்துச்சு, ரொம்ப பெரிய பிள்ளையார். அந்த பிள்ளையார் கும்பிட்றதுக்கு கொஞ்சம் மேலே ஏறி போகணும். நாங்கள் மேலே ஏறி போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். பிரதிக்குட்டியும் ருத்துக்குட்டியும் சாமி கும்பிட சொன்னோம். அவங்களும் நல்லா சமத்துக்குட்டியாக சாமி கும்பிட்டாங்க. ருத்துக்குட்டி என்னடா பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா கோவிலில் இதெல்லாம் சாமி கும்பிட்றதெல்லாம் அவனுக்கு பழக்கம் இல்லை பார்த்து. இப்போ தான் பார்க்குறதுனால ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். அப்புறம் பிரதிக்குட்டியும் நானும் சாமி கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட சேர்ந்து அவனும் சாமி கும்பிட்டுட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான்.
அப்புறம் சரி சுற்றி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லி உள்ளே சுற்றி கும்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே வந்து பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது முருகனோட ஆறுபடை வீடில் ஒவ்வொரு முருகனும் எந்த காட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் வந்து சிவன் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேரில் இருப்பாருங்களா, அந்த மாதிரியும் வடிவமைச்சு வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. காசி விஸ்வநாதர், அப்புறம் வந்து சொக்கர், அந்த மாதிரி சாமி சிலைகளும் இருந்தது. அதையும் நாங்கள் சுற்றி கும்பிட்டோம். இந்த கோயில் உங்களுக்கு தெரியாதுன்னா கண்டிப்பாக வந்து கும்பிடுங்க. இது வந்து பழமை வாய்ந்த ஒரு கோயில் தான். நீங்கள் கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பிரதோஷ காலத்தில் வந்து இந்த கோயிலில் ரொம்பவே அதிகமாக கூட்டம் இருக்கும். இப்போ வந்து நார்மல் டேஸுங்கிறதுனால கூட்டம் கம்மியாக இருக்குது. அப்புறம் சிவபெருமானை கும்பிட்றதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அம்மனோட சன்னதி இருந்தது. அம்மனை கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து சிவனை போய் கும்பிட முடியும். இதுதான் அந்த சிவபெருமானோட சன்னதி. ருத்துக்குட்டி வந்து இப்போ என்ன பண்ணுறான்னா, உண்டியலில் காசு போட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு வழியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, பிரதிக்குட்டியோட அருணா கொடி வந்து வெள்ளி கொடி வந்து அந்து போச்சு. அதை நம்ம மாற்றிடலாம். இன்றைக்கி ஆடி பெருக்காக இருக்கிறதுனால சரி நம்மளால் தங்க நகை தான் வாங்க முடியல, இதையாவது நம்ம பிள்ளைக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்காக நாங்கள் நகை கடைக்கு போயிருந்தோம். அப்புறம் அதையும் அவனுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ.